இயேசு வனாந்தரத்துக்கு போனார் அப்படின்ல, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவை பரிசுத்த ஆவி என்ன செய்றாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். இயேசுவும் என்ன செய்றாரு? கீழ்ப்படிந்து போகிறார். எங்க கூட்டு போறாரு அப்படின்னா, ரொம்ப சௌகரியமான இடத்துக்கு இல்ல. அங்கே வனாந்தரம் முன்னாவே நமக்கு தெரியும், அது கஷ்டம் நிறைந்தது. அங்கே ராத்திரியும் பகலும் 40 நாள் புசிக்காமலும் குடியாமலும் உபவாசம் இருக்கணும். அதுக்கு பிறகு சாத்தான் சோதனை இருக்கு. இது எல்லாம் தெரிந்தும் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். அன்பானவர்களே, இயேசு பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை பார்க்கிறோம். பவுல் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, நான் அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை அப்படின்னு பவுல் சொல்றார். அப்புறமா ரோமர் 16:19 உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது என்று சொல்கிறார். ரோமருடைய சபையின் கீழ்ப்படிதலை பெருமையா பவுல் அப்போஸ்தலன் பேசுறார். ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் அவனுக்கு உயர்வை கொண்டு வந்தது. சவுலின் கீழ்ப்படியாமை சிங்காசனத்தை இழக்க செய்தது. ரொம்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்க. அப்படின்னா வேதம் சொல்கிற அந்த கீழ்ப்படிதல் நிச்சயமாக ஆசீர்வாதமானது.